மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து விஜய் பார்த்து பேசுறதுக்காக போகும்போது, அங்கே விஜய் வந்து தூங்காமல் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு இருந்ததை பார்த்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக வந்து இந்த கடவுள் வந்து எங்களுக்கு இவ்வளோ வந்து சோதனை கொடுக்குறாரு, விஜய்க்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு கொடுமையை பண்ணிகிட்ருக்காங்க, என்றைக்கு தான் வந்து உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே வந்து நாகுக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குற நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் வந்து எப்படியாவது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க வந்து என் மேலே வந்து சந்தேகப்படலை, நான் கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணியிருப்பேன், எதுக்காக வந்து நான் போய் சொல்கிறேன் அப்படின்றத தான் வந்து என்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு நம்பிக்கையான பதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்னன்னா, விஜய் வந்து கொலை பண்ணலை, வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க, அதை வந்து இவர் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்களே தவிர என்ன யாரும் சந்தேகப்படலை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மல்லிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. கரெக்டு தான், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விஜயை வந்து சந்தேகப்படலை, ஆனால் வந்து இந்த கொலையை பண்ணது மல்லி தான், மல்லிக்காக தான் வந்து விஜய் வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து பழி வாங்கிறதுக்காக தான் வந்து விஜய் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொடுமையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது தெரியாமல் விஜய் வந்து அந்த இன்ஸ்பெக்டரவே வந்து நம்புகிறாரு. ஆனால் வந்து மல்லிக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வந்து என்னை பார்த்தாவே அவங்களுக்கு கோபம் வருது, நான் பேசினாலே அவங்களுக்கு பிடிக்கல. இப்படி இருக்கிறபோது எப்படி வந்து விஜய் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை நம்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மேலே சந்தேகம் வருது. விஜய் வந்து நினச்சிட்ருக்கிறது வந்து மல்லி மேலே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் மல்லிக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. மல்லியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தில் சிக்கனா போதும், அவளை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணி விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து விஜய்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற வந்து பண்ணிகிட்ருக்காங்களே தவிர, மற்றபடி விஜய் வந்து குற்றவாளி, இதுலேருந்து இவரை காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன இது கூட கிடையவே கிடையாது அவங்களுக்கு. இவங்களுக்கும் மல்லிக்கும் வந்து என்ன பிரச்சனையாக இருக்கும், மல்லிக்கு வந்து இவங்களை யார் என்ன அப்படின்றது அடையாளம் தெரியல, பட் அவங்களுக்கு இவங்கள தெரியுது. அப்படி என்ன வந்து 2 பேருக்கும் வந்து நடந்திருக்கும். காரணம் வந்து மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வெறித்தனமான கோவத்தில் இருக்காங்க. நான் இழந்ததுக்கு காரணம் எல்லாரையும் இந்த மல்லியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு கல்லறை முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது யார், அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், இன்ஸ்பெக்டருக்கும் மல்லிக்கும் என்ன சம்மந்தம், மல்லி அப்படி என்ன வந்து பண்ணியிருப்பாங்க, பாஸ்டில் வந்து என்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து சஸ்பென்ஸாக வந்து வச்சுருக்காங்க. இது என்றைக்கு ரிவீல் ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு தெரிய வரும் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, மல்லியால் எப்படி இவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் அப்போ தான் புரியும். மல்லி மேலே ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை இவங்க ஏதாவது தவறாக புரிஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பிரச்சனைக்கு போகிறத விட மல்லிக்கும் விஜய்க்குமான பிரச்சனையை முடிக்கிறதே வந்து பெரிய வந்து ஒரு விஷயமா இருக்குது. இதில் வெண்பா வந்து நான் டாடாவை பார்க்கணும், நான் டாடா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போக சொல்லி, இந்த டைமில் வந்து குழந்தைங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, அது லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியும் புரிஞ்சிக்காத நம்ம வெண்பா வந்து அடம் பிடிச்சி அழுது வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போக செஞ்சாங்க. மல்லியுமே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே பார்த்த விஷயம், நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா வந்து விஜயை வந்து ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க, சாப்பிட விடலை, தூங்க விடலை. அதாவது வந்து ஒரு அங்கே இருக்கிறதே ஒரு கொடுமை, அதுலேயும் வந்து வேறு இன்னொரு கொடுமையை கொடுக்கும்போதும் விஜய் வந்து எப்படி இருப்பார், அந்த ஒரு லேட் நைட்டில் தூங்காமல் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு கண்ணெல்லாம் வந்து சொக்கி போயிட்டு தூக்கமே அவருக்கு அந்த அளவுக்கு வந்து தூக்கம் வருது. பட் தூங்க விடாமல் இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து வாயை திறக்கணும், அவர் உண்மை ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக போய் முடியும், விஜய் வந்து சொல்லுவாரா, விஜய்க்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுவாரா, இல்லை வந்து எதை மறைக்கிறதுக்காக விஜய் வந்து தம் மேலே பழி போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கே சந்தேகம் இருந்தாலும், ஆனால் விஜய் பண்ணலை அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போ இந்த மல்லியும் வெண்பாவும் இந்த விஜய் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என்னடா இது, இவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை காலமா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படணும், எல்லாம் எனக்காக தானே, நான்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால தானே வந்து இவர் பழி ஏற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிங் டேக்கு கண்டிப்பாக நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணார். இப்போ பார்த்தா அவர் ஸ்டேஷனில் இருக்காரு, நான் இங்கே இருக்கேன், இந்த டைமும் வந்து இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு மல்லி ஃபீல் பண்ணி நாகுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி வந்து வெட்டிங் டேக்கு வந்து மல்லி கூட இருப்பாங்களா, அதுக்குள்ளே வந்து விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.